நர்வஸ் சிஸ்டம் நியூரல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ட்ராமாஸ எப்படி எல்லாம் டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்கிறது. கொஞ்ச நாளுக்கு உப்பு, புளி சேர்க்காம சாப்பிடுறது ஒரு 1 வீக்கு. அதுக்கப்புறம் அது டோபமைன் டீடாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கொஞ்சமா அ டேஸ்ட்டா இருக்கிறது சாப்பிட்டாலே ரொம்ப ருசியா தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடம்பு ஹீட் ஆகும். கார்ப்புத்தன்மை அதிகமாகும். அப்போ வந்து பழைய ஓல்டு டேட்டா எல்லாமே வந்து அழியும். அதான் சொல்லுவாங்க, இந்த பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாமே வந்து அந்த ஆல்கலைன் நேச்சர்ல வாழாது. ஸோ சாப்பிடாமலே ஒரு 1 வீக் இருக்கிறது. வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு. அதுவும் வாட்டர் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு 6 ஏஎம்க்குள்ள வந்து வாட்டர் கன்சியூம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாட்டர், ஃபுட் எதுவுமே இல்லாம, அப்புறம் 6 பிஎம் அதுக்கப்புறம் வாட்டர் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ நடுவுல வந்து இந்த மாரி இருக்கும்போது, பாடி வந்து நல்லா ஹீட் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹீட் இருக்கோ, அந்த அளவுக்கு உடம்புல வந்து ஆல்கலைன் தன்மை வந்து அதிகமாகும். இது ஒரு வகை. டெய்லி ரொட்டீன வந்து மாத்துறது. ரொம்ப ட்ராமேட்டிக்கான ஒரு மேரிட்டல் லைஃப்ல நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சாப்பிட முடியாது. அந்த சாப்பாடு போட்டு சாப்பிடும்போதெல்லாம் திருப்பி அதே தான் ஞாபகம் வரும். திருப்பி என்ன வேலை உங்க ரொட்டீன் ஒர்க் நீங்க போம்போதோ, அப்போ வந்து அதே வேலைய தான் நீங்க ரொட்டீனா பண்ணியிருப்பீங்க. அப்ப அதே ரொட்டீன் நீங்க இப்ப கடைப்பிடிக்கும்போது வந்து, அந்த ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால ரொட்டீன வந்து மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படின்னா, அ நீங்க வேலை செய்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா தாராளமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். இல்ல கொஞ்ச நாள் வந்து வேற ஒரு இடத்துல போய் வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சுனா, ஒரு 3 மந்த்ஸ் வந்து இயற்கை சூழ்நிலையில இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, நெறைய பிளான்ட்ஸ், கிரீனரி இருக்க மாதிரி இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா, அது எல்லாமே வந்து ஆசிட் ஈட்டர்ஸ் உங்க உடம்புல இருக்க தரவுகள் வந்து குறையும். ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டெய்லி ஃபுட்டே வந்து நீங்க வேற ஒரு ஃபுட் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நார்மலா சாப்பிடுற ஃபுட் வந்து ட்ரை பண்ணாம, டயட் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுங்க. வேற குசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்தியன், சவுத் இந்தியன் அந்த மாரி ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா, திடீர்னு வந்து நார்த் இந்தியன் குசைன்ஸ் மட்டும் டெய்லி சாப்பிடுற மாதிரி வாங்க. ஸோ என்எல்பி வந்து நான் சொல்றேன். என்எல்பி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் அதுக்கு அடுத்தடுத்து சொல்றேன். ஈஸியா சீக்கிரமா புரியிற மாதிரி. எல்லாருமே அது வந்து சீக்கிரமா எடுத்துக்கிற மாதிரி, யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதுல வந்து இது ஒண்ணு ரொம்ப முக்கியம். ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாத்துறது. இப்போ சைனீஸ் கசின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைனீஸ் கசின்ஸ் மட்டுமே எடுத்துக்கிற மாரி ஹெல்த்தியா. அந்த மாதிரி பண்ணுங்க. ரொட்டீன வந்து ஃபுட்டுல வந்து மாத்திடுங்க டோட்டலா. நீங்க சாப்பிடுற பிளேட் எல்லாமே மாத்தணும். அதே மாதிரி நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாத்துங்க. உங்கள நீங்களே புதுசா பார்க்க ஆரம்பிங்க. ஹேர் வந்து வேற ஹேர் ஸ்டைல் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணுங்க. நார்மலா வைக்கிற பொட்டு இல்லாம வேற பொட்டு வைக்க ட்ரை பண்ணுங்க. ஆண்களா இருந்தாங்கன்னா வேற மாரி க்ரூம் பண்ணிக்கோங்க. ம். இந்த மாதிரியான விஷயங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கக்கூடிய சாங்ஸு, பார்க்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரொமான்டிக் காமெடி சீரிஸ் வந்து புதுசா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லன்னா, இப்போ நீங்க கெரியர்ல உங்களுக்கு டவுன்ஃபால் இருக்குன்னா, சக்சஸ்ஃபுல்லான அ கெரியர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சீரிஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சீரிஸ், மூவிஸ் எல்லாம் தேடி புடிச்சு அத பாருங்க. ஸோ, அது எல்லாமே உங்க நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ணும். அத பார்த்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. அ பாடல்கள் கேட்கும்போது, அ புரியாத லாங்குவேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அதுல வந்து சாங்ஸ் கேளுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா? அதுல சாங்ஸ் கேளுங்க. இந்த உங்களுக்கு இந்த ட்ராமாவை இழைத்தவருக்கும், இழைத்த மக்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்ணீங்களோ, அதுல இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் வந்து அ திருப்பி மைண்டுக்கு வர மாதிரியான அ சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு. அது ஒரு விஷயம். இன்னொன்னு முடிஞ்சா வந்து ஸ்டேட் மாறி போயிடுங்க. இது பெட்டரா இருக்கும். ஒரு ஒரு 1 இயர், ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 1 இயர். இது ஒரு விஷயம். அப்புறம் ஏதாவது ஒரு ஆர்ட் ஜர்னல் பண்றதா இருந்தாலும் ஆர்ட் ஜர்னல் பண்ணலாம். இல்ல பெயிண்டிங் பண்றதா பெயிண்டிங், மியூசிக் கத்துக்கிறது, சாங்ஸ் பாட ஆரம்பிக்கிறது, வாட்டெவர் ஏதாவது ஒரு ஆர்ட் வந்து பர்ஸ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்க
நியூரல் நெட்வொர்க் வந்து புதுப்பிச்சு குடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ரொட்டீன டோட்டலா மாத்துங்க. டெய்லி நீங்க ஹேப்பியா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே ஒரு ஸ்மைல் உங்க ஃபேஸ்ல இருந்துட்டே இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தா சிரிப்பீங்க இல்லையா? நீங்க சிரிக்கும்போது அப்ப என்ன ஆகும்? உள்ள ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். எப்பவுமே இப்படி ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம். ஸோ இது உங்கள பாசிட்டிவா வச்சிருக்கும். எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கும். உங்க லங்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எனர்ஜெட்டிக்கா அ எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்கு, எனர்ஜிய வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து லங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது, அ நீங்க என்ன பண்ணணும், சோகமா இருக்கவே கூடாது. சோகமா இருந்தாலே லங்ஸ் என்ன ஆயிடும்? கஷ்டப்படும். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க சாப்பிடாம இருந்தாலுமே, வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோம், சாப்பிடாமலே இருக்கோம் அப்படின்னாலுமே, ப்ரொடக்டிவா இருப்பீங்க. அ ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே அ தனிமைப்படுத்திக்காதீங்க. டிப்ரஷன்ல இருந்து வரும்போது, ஒரு 1 இயர் நீங்க வந்து உங்கள தனிமைப்படுத்திக்கலாம். அந்த சாலிட்யூட என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், அந்த டிப்ரஷன்ல நீங்க எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, வலிய கோ த்ரூ பண்றீங்களோ, பேனிக் அட்டாக்லாம் வருது. இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ண தான் உங்க பாடி ஆக்சுவலி அப்டேட் ஆகும். ஸோ பாடியும் அப்டேட் ஆகும் கெமிக்கலி. ஸோ அதனால அந்த டைம வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு முக்கியமான ஃபேஸ். அதுதான் உங்களுடைய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்கே ஒரு காரணமா அமையும். அவங்களோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க பெர்செப்ஷன் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ கரெக்ட் தான் இந்த டைம் எடுத்துக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட 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 கடன்னு நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா போற மாதிரி பார்த்துக்கோங்க. பாசிட்டிவா இருக்க மாதிரி, ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க மாதிரி. அதுவும் எப்பவுமே அ மனுஷங்களோட இன்டராக்ட் பண்ற மாரி, கூட்டமா இருக்க மாதிரி அ பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க தனிமையா இருக்கிறதுக்கான சூழ்நிலை வந்தாலுமே, அ உடனே வந்து திருப்பியும் அந்த தனிமை வந்து எனக்கு சாலிட்யூட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த சாலிட்யூட நீங்க வந்து இங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் நீங்க அந்த டிப்ரஷன்லயே இருந்த ஃபேஸ். ஸோ அதனால திருப்பி நீங்க தனியா இருக்கும்போது, இந்த இடத்தோட இந்த இடத்துல இருந்த வைபோட நீங்க சிங்க்ரனைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால நீங்க தனியா இருக்கலாம். ஆனா எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருங்க. யார்கிட்டயும் பேசாம தனியா இருக்காதீங்க. அதே மாரி கூட்டமா இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க. எங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்கோ, கோவில்களா இருக்கட்டும், பீச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆறுகள், அப்புறம் வந்து எஸ்டரீஸு, டேம் விசிட் பண்ணுங்க. எதாவது ஒரு இடம். நல்லா வந்து சீனரி, கிரீனரி இருக்கு. அ ஒரு பார்க்ல வாக் போறது. பார்க்ல ஃபவுண்டெயின் இருக்குன்னா, அங்கேயும் நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஏன்னா ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ம். ஸோ அந்த மாரி. அதனால டிராவல் பண்ணுங்க. இந்த மாரியான விஷயங்கள நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். உங்கள வந்து ஐடியலா விடாதீங்க. நீங்க ஐடியலா விட்டீங்கன்னா, திருப்பி டிப்ரஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தொடர்ந்து வேலைகள பார்த்துக்கிட்டே இருங்க. அன்பா இருக்கிறது, லவ் பண்றது. நீங்க வந்து ஒருத்தங்கள லவ் பண்ணும்போது ஆக்ஸிடோசின் நல்லா சுரக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் வந்து ரொம்ப பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பெட் ஏதோ ஒரு பெட் அந்த பெட்ட வாங்கி வளங்க. அந்த பெட்டுக்கு வந்து நீங்க ப்ரொவைட் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேள டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா இருந்துச்சுன்னா, லேடீஸ்க்கே சொல்றேன். அத வந்து ஈகோயிஸ்டிக்கா வேற மாரி கொண்டு போகாம, இந்த பெட்டுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணும்போது ஆக்கப்பூர்வமா அத வழிநடத்த முடியும். அ ரிவெஞ்ச் எடுக்கிறது, இப்படி போறது, இந்த மாதிரியான விஷயங்கள வந்து தயவு செஞ்சு கைவிட்டுடுங்க. ஏன் சொல்றேன்னா, இதயம் பலவீனமா இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் கையெடுப்பாங்க. இதயம் யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்க வந்து மன்னிப்ப தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அன்பா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பலம் தேவ. இந்த வஞ்சம் வைக்கிறது, பழி வாங்குறது இதெல்லாம் பலவீனமான உணர்வுகள். இல்லையா? அன்பா இருங்க. அன்ப தேர்ந்தெடுங்க. அ ஒரு குட்டியா ஏதாவது ஒரு பெட் வாங்கி வளங்க. சுகர் கிளைடர், குட்டி டாக் மெயின்டெயின் பண்ண முடியாதுன்னா சுகர் கிளைடர் வாங்குங்க. இல்ல அ வேற ஏதாவது ஒண்ணு. ஹாம்ஸ்டரு, ராபிட்டு, ஸ்குரில்லு, பேர்ட்ஸு ஏதாவது ஒண்ணு. உங்க வீட்டுக்கு வருதுன்னா கூட ஸ்குரில்லு, பேர்ட்ஸு இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுங்க. அப்புறம் த பவர் ஆஃப் பீயிங் லவ்ட் பை சம்ஒன். அப்போ யாரேனும் உங்க மேல ரொம்ப அன்பு காட்டுறாங்க அப்படின்னா, உங்க நியூரல் நெட்வொர்க் வந்து அவ்ளோ சந்தோஷப்படும்.
ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா, இந்த மரங்கள் எல்லாம், செடிகள் எல்லாம் எப்படி சந்தோஷப்படுது. அந்த மாதிரி உங்களுக்கு எங்க இருந்தாவது ஒரு லவ் ரிசீவ் ஆகுது அப்படின்னும்போது, உங்களோட மொத்த நர்வஸ் சிஸ்டம், வேகஸ் நர்வ், நியூரல் நெட்வொர்க் எல்லாமே இங்க இருக்க நியூரான்ஸ், பஞ்சேந்திரியங்கள் நியூரான்ஸ் இருக்கும் ஃபுல்லா. அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆகி அவ்ளோ சந்தோஷப்படும். ஸோ பீயிங் இன் லவ், அ பீயிங் லவ்ட் பை சம்ஒன் இது 2மே வந்து நீங்க வந்து ஹெல்த்தியா பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கிறதுக்கான ஈஸியான வழி. ஸோ ஒரு வேளை இப்போ இல்லனாலும் ஃபியூச்சர்ல இருப்பீங்க. ஸோ அதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, அ ஆர்ட் ஜர்னல் பண்ணும்போது உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ்க்காகவும் அதில ஏதாவது எழுதுங்க. அவங்களுக்கு குடுக்குற மாரி. இன்னொரு விஷயம் லெட்டர் எழுத பழகிக்கோங்க. அண்ட் அதிலேயே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் தென் டைரி எழுதுற மாரி எழுதுங்க. அதிலயே வந்து ஒரு வேளை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி இருந்தாங்கன்னா, இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க? அப்படின்றதெல்லாம் நடந்தா மாதிரி. நாங்க இன்னைக்கு வெளியில போனோம். இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் பண்ணோம். இன்னைக்கு நாங்க இந்த அ விஷயம் வந்து டேஸ்ட் பண்ணோம். எ அண்ட் தென் இவங்க நான் வந்து இந்த மாரி கிஃப்ட் குடுத்தேன். ஸோ இந்த மாரியான விஷயங்கள வந்து நீங்க எழுதுங்க. நடந்தா மாதிரி. ஸோ இந்த மாரி டைரி எழுதுனீங்க. அதுக்கு வந்து தேங்க் யூ கடைசில நீங்க சொன்னீங்க அப்படின்னா, சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அண்ட் உங்களோட நியூரல் நெட்வொர்க் வந்து காம் ஆகும். நீங்க வந்து தயாரா இருப்பீங்க. நீங்க வந்து உங்க லைஃப் லெசன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்க தயாராகுற வரைக்கும், உங்களோட டிவைன் மஸ்குலைனையோ, டிவைன் ஃபெமினைனையோ நீங்க வந்து மீட் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு நீங்க அந்த லெவலுக்கு போயிட்டாலும், அவங்க அந்த லெவலுக்கு வரலனாலுமே மீட் பண்ண முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்காக அவங்க ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ அவங்க நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அந்த எல்லா கஷ்டத்தையும் அவங்களும் அனுபவிச்சுட்டு வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு உங்கள கரெக்ட்டா புரியும். ஸோ நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கீங்களோ, அதே தான் நானும் பட்டுருக்கேன். அப்போ இது எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு புரியும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்னு 2 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட். ஸோ அதனால தான். ஸோ அதுவரைக்கும் ஹோப் இருக்கணும். ஹோப் இல்ல அப்டின்னா தான் என்ன பண்ணுவீங்க? பொலம்புவீங்க. ஹோப் இல்ல அப்டின்னா தான் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். லோ ஃப்ரீக்வன்சி வைப்ல இருக்கக்கூடிய அத்தனை எமோஷன்ஸும் வெளில வரும். ஆனா ஒரு ஹோப் அப்டின்னு ஒண்ணு இருந்துருச்சு அப்டின்னா, நமக்கு தெரியும். நடக்கும் அப்டின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால அமைதியா இருப்போம். ஸோ ஒரு 8:30க்கு ஒரு பஸ் வருதுன்னா, 8:30க்கு வரதான் போது. நீங்க 8:00 இருக்கீங்க. 8:00 ஒரு பஸ் இருக்கு. அத மிஸ் பண்ணிட்டீங்க. அப்ப 8:30க்கு தான் வரும். இப்போ இந்த 8:30க்கு அந்த பஸ் கரெக்ட்டா வரப்போகுது. இந்த 1/2 அன் ஹவர் நீங்க வெயிட் பண்ண போறீங்க. அந்த 1/2 அன் ஹவர் நீங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டே வருதா பஸ்ஸு. அப்படி பார்த்துட்டே இருந்து டென்ஷனாவே இருந்துட்டு நீங்க வெயிட் பண்ணாலும், இல்ல பொறுமையா பாட்டு கேட்டுட்டே நீங்க போற வரவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அமைதியா அ ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டோ, இல்ல அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்ணிக்கிட்டு, கால் ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே நீங்க இது பண்ணாலுமே, வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே, 8:30க்கு வரப்போற பஸ் வரதான் போது. ஸோ, நாம வந்து எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். நடக்கிறது அந்த டைம்ல அலைன்மென்ட்ல நடக்க தான் போகுது. அதுக்கு நம்மள நாம தயார்படுத்திக்கிறோமான்னு பார்க்கணும். அப்ப நம்மள நாம தயார்படுத்திக்கிட்டோம், நம்ம சைடு நம்ம கரெக்ட்டா இருக்கோம்னா, ப்ராப்ளம் இல்ல. வெயிட் பண்ணுங்க. கரெக்ட்டா வருவாங்க. ஒருவேள இல்லன்னா, நம்மள நாம அ எமோஷனலா எப்படி மாத்திக்கணும், நம்மள நாம எப்படி ரீப்ரோகிராமிங் பண்ணிக்கணும், அத பார்த்துட்டு, நீங்க உங்களுக்குள்ள வொர்க் பண்ணி, உங்கள நீங்க பெஸ்ட் வெர்ஷனா எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. நன்றி. லவ் இஸ் காட்.